அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நாம் யாரையுமே திருத்த முடியாது, தெரியுமில்ல? யாரையும் திருத்த முடியாது, யாரையும் நம்முடைய கட்டுக்கோப்புக்குள் வைக்க முடியாது. அப்படின்னா அப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுறலாமா ஹசரத்? நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும், பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், அவன் எப்படி வேணாலும் தெரியட்டுன்னு விட்டுறலாமா? அப்படின்னா அப்படியும் இல்லை. நாம் மிருதுவான முறையில் அணுகணும், மிருதுவான முறையில் பேசணும். நாம் சொல்ல முடியும், அவர்களுக்கு நல்வழி காட்ட முடியுமே தவிர அவர்களை அதில் கட்டாயப்படுத்த முடியாது. நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல காரியத்தை நீ செய்ய வேண்டும், இல்லை என்றால் உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை திறன், அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் ஒரு தீமையை பார்க்கும்போது இப்படி செய்யக்கூடாதுங்கன்னு சொல்லி மிருதுவான முறையில் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக மிருதுவான முறையில் சொல்ல வேண்டுமே தவிர, மிருதுவான செயல்பாடுகளால் அவர்களுக்கு அதை செய்து காட்ட வேண்டுமே தவிர, அதை விட்டு விட்டு நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இல்லைன்னு சொன்னால் உனக்கு தண்டனை கொடுப்பேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கம் யாரின் மீதும் நிர்பந்தம் கிடையாது. நீ நல்வழியில் இருக்கணுமா, உனக்கு சொர்க்கம் வேணுமா, உனக்கு பரக்கத்து வேணுமா, இஸ்லாத்தின்படி வாழ், இஸ்லாத்தை பின்பற்று. இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறது? அவன் அதை மறுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை எதிர்க்கிறான் அப்படிங்கும்போது நாம் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நபி அவர்கள் சொல்லி கொடுத்த அழகிய செயல்பாடுகளை ஒருவன் உருப்படியாக செய்யும் பொழுது நம்மை காணுகிற ஒருவன் அவன் நிராகரிப்பாளனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று ஈமான் கொண்டு உள்ளே வந்துடுவான், இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்தின் பாதுகாவலனாக கொஞ்சம் வெளியே நிற்பான், இடையூறு செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எனவே நிர்பந்தம், கட்டாயம், கண்டிப்பு அப்படின்னு சொல்லி நாம் போனோன்னு சொன்னால் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தான் நம்மை அணுகும். அதனால் தனி மனித பழக்கம், கூட்டு மனித பழக்கம், இதில் மிருதுவான நடைமுறைகளைத்தான் கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பு, கட்டாயம் என்பதெல்லாம் நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட கூட நடக்காது, தெரியுமா? அதனால் சுபாவங்களை மிருதுவாக வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.